குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? ரைட், யாருப்பா படிக்கிறீங்க கரண்ட் அஃபேர்ஸை? யார் படிக்கிறீங்க கரண்ட் அஃபேர்ஸை? ஜெரினா படிக்கிறீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்களா? யாருப்பா படிக்கிறீங்க? யாராவது படிங்கப்பா கரண்ட் அஃபேர்ஸை. யார் படிக்கிறீங்க? படிங்கப்பா, யாராவது படிங்கப்பா. ஜெரினா படிக்கலாமே நீங்க? இல்லை வேற யாராவது படிங்கப்பா. எங்க வீட்ல நிறைய டிஸ்டர்ப் ஆகுங்க சார். நிறைய டிஸ்டர்ப் ஆகுங்க சார். இங்க நிறைய பசங்க. ஓகே, வேற யாராவது படிங்கப்பா. வேற யாராவது படிங்க. இதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்கப்பா. படிங்கப்பா யாராவது. சூர்யா படிக்கிறியா? எஸ் சார். படிப்பா. ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் வளர்ச்சியில் சாலமன் தீவுகள் அதன் புதிய பிரதமராக முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஜெரேமியா மனேலை தேர்ந்தெடுத்துள்ளது. அரசியல் வளர்ச்சிப்பா. பரிது இருக்கானா? சாலமன் தீவுகள் எங்க பாருக்கு? எந்த கடல்ல பாருக்குது? ஃபேமஸான தீவுகள் சாலமன் தீவுகள் எந்த கடல்ல இருக்குது? பசிபிக் ஓஷனா, அட்லாண்டிக்கா? எங்க இருக்கு சாலமன் தீவு? சொல்லி பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடல் இருக்கு. அங்க புதிய பிரதமர் பேர் என்ன? அவர் பேர் என்னப்பா? புதிய பிரதமர் பேர் என்னப்பா? சூர்யா. ஜெரேமியா மானேல். ஜெரேனியா பிரதமர் ஜெரேனியா புதிய பிரதமரா பதவி ஏற்றுக்கிறார். சாலமன் தீவு முக்கியமான தீவுகள்ப்பா. அரசியல் மாற்றம் அங்க. புதிய பிரதமரா அங்க இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரே புதிய பிரதமரா பதவி ஏற்றுக்காங்க. சாலமன் தீவுடைய தலைநகர் தெரியுமா? முக்கியமான ஒரு சுற்றுலா ஐலாண்டுப்பா. அதனுடைய தெரியுமா தலைநகர? என்ன பெரிய தலைநகர? ஹோனியாரா. முக்கியமான பாயிண்ட் பா இது. போனியாரா அதனுடைய தலைநகர். ரெண்டாவது பாயிண்ட். 2024 ஆண்டில் உலகில் முதல் 10 திணை உற்பத்தி செய்யும் நாடுகள். இந்தியா முதலிடம். இந்த திணைய ஐநா சபையை திணை ஆண்டு அறிவிச்சு தெரியுமா இல்லையா? ஐநா சபையை திணை ஆண்டு அறிவிச்சது 2000. திணை உற்பத்தியில எந்த நாடு வந்து மாநிலமா நாடா? நாடுங்க சார். நாடு. எந்த நாடு வந்து முன்னணி இருக்குன்னு பாக்குறோம். அதே சமயத்தில் திணை தான் உடல் நலத்துக்கு நல்லது. சிறுதானியம் சொல்லுவோம், புரியுதா இல்லையா? அந்த சிறுதானியங்கள் தான் உடல் நலத்தை என்ன பண்ணும்? ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த சிறுதானியங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அது உற்பத்தியில் முதல் எது போறது? இந்தியா. ரெண்டாவது நைஜீரியா. இந்தியாவில் வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அதிகம். அப்புறம் நைஜீரியா. ரெண்டு நாடும் முக்கியமானதப்பா. நைஜீரியா, உத்தரப்பிரதேஷ் ரெண்டு நாடுகளுமே இந்த உற்பத்தியில ஃபர்ஸ்ட் செகண்ட் வருது. புரியுதா? இந்தியாவில் வந்து மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்னா இந்த திணை உற்பத்தியில வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து சாதிக்குது. திணை வகையை வறட்சியான பகுதியில் விளையும். தெரியுங்களா? திணை வகை எங்க வளரும்? வறட்சியான பகுதியில் ஈஸியா விளையும் திணை. வறட்சியில வந்து நல்லா வந்து விளையக்கூடிய திணை. வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. அந்த பூமியில நல்லா விளையும். இந்தியாவின் உற்பத்தி துறை புதிய நிதியாண்டின் முதல் காலாண்டில் அதன் வலுவான செயல்திறனை தொடர்ந்தது. இந்தியாவினுடைய உற்பத்தி துறைனா கோ செக்டார். அது வந்து முதல் காலாண்டு 4 மாத காலம், முதல் காலாண்டு ஏப்ரல் வரை. புரியுதா இல்லையா? உற்பத்தி துறையில 2024 ஏப்ரல் காலாண்டு 4 மாதங்கள் ஏப்ரல் வரை என்ன அதிக உற்பத்தி வந்து அதிக அளவு எட்டியுள்ளது. அதிக அளவில் உள்ளது.
உற்பத்தி துறை அதிகம்னா ஜிடிபி அதிகமாகும். ஜிடிபி அதிகமானா என்ன, வேலை வாய்ப்புகள், பொருளாதாரம்னா அதிக அளவு பெருகும். பரவாயில்ல. அடுத்த பாயிண்ட்ப்பா. இந்தியா அதன் பன்முகத்தன்மைக்கு பெயர் பெற்றது. கனிமங்கள், உணவு வகைகள், உடைகள், கலாச்சாரம் மற்றும் தனித்துவமான மரபுகள் போன்ற பல்வேறு அம்சங்கள் நிறைந்தது. பன்முகத்தன்மை என்ன சொல்ல வராங்க இதுல? அதுல வெள்ளி நகரம் என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் ஒடிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக். கட்டாக் வெள்ளி, அங்க வெள்ளி பொருட்கு நிறைய செய்யறாங்க. ஒரிசால வந்து கட்டாக். அங்க என்ன நதி பாயும் தெரியுமா? தெரியுமா சொல்கா? பரீத் தெரியுமா? மகாநதி பாயுதான். கட்டாக் கட்டாக் அதான் வெள்ளி நகரம். அங்கதான் மகாநதி பாயுது. அதனுடைய குறுக்கே தான் இது கட்டிருக்காங்க. ஹீராகுட் அணை கட்டப்பட்டிருக்குது. மகாநதி பாயுது. கட்டாக் நகரில் பாயக்கூடிய நதி மகாநதி. எதிகம் ஃபர்ஸ்டே வந்து சாலமன் தீவுகள் அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்குது. முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது திணை உற்பத்தியில் இந்தியா தான் ஃபர்ஸ்ட். ஐநா சபை திணை ஆண்டு அறிவிச்சாங்க. ஓகேவா? அதுல இந்தியா, நைஜீரியா வராங்க. அது வந்து ஒரு வானம் பார்த்த பயிர். திணை வகையெல்லாம் சோளம், கம்பு இதெல்லாம் வானம் பார்த்த பூமியில விளையும். மூணாவதா வந்து இந்தியாவோட உற்பத்தி துறை வந்து சாதனை படுத்திருக்குது. நாலாவதா பன்நோக்கு தன்மையே இந்தியாவில் அதிகம். பழங்கள், காய்கறிகள், தாதுக்கள் இதெல்லாம் நிறைய ஒவ்வொரு கிடைக்கும். அதில் வந்து வெள்ளி நகரமாக கட்டாக் அழைக்கப்படுகிறது. ஒரிசால கட்டாக் மகாநதி ஆற்றினுடைய என்ன இருக்குது தலைப்பில் அமைந்திருக்கு. பொறுமையாக எழுதுங்கப்பா. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம்ப்பா. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட்ப்பா. இருக்கிறதே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண போய் பார்த்தியாப்பா. கட்டாக் ஒரிசா மகாநதி அங்கதான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு மகாநதி தான் என்ன இருக்கும் உங்களுக்கு. மகாநதியின் குறுக்கே தான் ஹீராகுட் அணைக்கட்டு, உலகின் நீளமான அணைக்கட்டு ஹீராகுட் கட்டப்பட்டுள்ளது. கரெக்டா எழுதுங்க. பொறுமையா அழகா காப்பி பண்ணுங்க. அதான் முக்கியமா. தம்பி சார்ஜர் கொடுப்பா. சார் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வாங்க சொல்லுங்க சார். இந்தியாவின் உற்பத்தி 2024 ஏப்ரல் பக்கத்துல உற்பத்தி துறை அதிக அளவு வந்து அதிக அளவு உள்ளது. அதிகமா பண்ணிருக்காங்க. இந்த 4 மாதத்துல அதிக அளவு சாதனை பண்ணிருக்காங்க உற்பத்தி துறை. காப்பி பண்ணி போறியா பரீத? உற்பத்தி துறை ப்ரொடக்ஷன் அதிக அளவு இருக்கு. கோர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோமா இல்லையா? 8 இண்டஸ்ட்ரி கோர் இண்டஸ்ட்ரி. கோர் இண்டஸ்ட்ரியினுடைய ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு. ஹீராகுட் வந்து உலகத்திலே நீளமான அணைக்கட்டா? ஆமா 50 கிலோமீட்டர். நாங்க போயிருக்கோம் 50 கிலோமீட்டர். ஹீராகுட் அணைக்கட்டு வந்து ரொம்ப பெரிய அணைக்கட்டு ஹீராகுட். அதே மாதிரி உயரமான அணைக்கட்டு பக்ரானங்கல் சட்லஜ் அணையின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அதுவும் முக்கியம். பக்ரானங்கல் வந்து உயரமான அணை. அததான் சொன்னாரு, வணக்கத்துக்குரியன்னு சொன்னார் யாரு? நேரு. பக்ரா அணைக்கட்டு உயரமானது. அது எந்த பிளேஸ் சார்? ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குது. ஹிமாச்சல். சார் வேர்ல்டுலே உயரமான அணையா அது? ஆமா உயரம். ஆமா இமயமலை இருக்கிற உயரமான அணை. பங்கரா நங்கல் 2 அணைகள். அது பக்கரா ஒண்ணு, நங்கல் 2 அணைகள் உண்டு.
எழுதியாச்சாப்பா? எழுதியாச்சு சார். படி சூர்யா. அடுத்தது 5வது பாயிண்ட். தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத் துறையின் இயக்குநராக இந்திய வருவாய் சேவையின் அதிகாரியான பிரதிமா சிங் நியமிக்கப்பட்ட தொழில், அதுக்கு என்ன பேர் இங்கிலீஷ்ல? அந்த டிபார்ட்மெண்ட் பேர் தொழில்துறைக்கு டிபிஐஐடி. தொழில்துறை டிபிஐஐடி முக்கியமான டிபார்ட்மெண்ட் டிபிஐஐடியா. அதனுடைய அதிகாரியா? என்ன அதிகாரி அவரு? வருவாய்த்துறை அதிகாரி பிரதிமா சிங். அவர் பேர் என்ன? பிரதிமா சிங். பிரதிமா சிங் வந்து என்னவா பதவி எடுத்துக்காங்க? டைரக்டர், இயக்குனரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமான டிபார்ட்மெண்ட்பா. தொழில்துறை வளர்ச்சி மத்தெல்லாம் டிபிஐ தான் பார்த்துக்குவாங்க, நியமனம் பண்ணிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்பா. மைக்ரான் இந்தியாவின் சனந்த் யூனிட் உலகளாவிய ஏற்றுமதியை மையமாக கொண்டு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மைக்ரானுடைய வந்து முக்கியமா வந்து என்ன பண்ணான்னு கேட்டா, குறை கடத்தி இருக்கு பத்தியா, செமி கண்டக்டர். அதை வந்து அதிகமா உற்பத்தி பண்றாங்க, குறை கடத்திகளை. ஓகேவா? சிலிகான் மாதிரி குறை கடத்திகளை உற்பத்தி பண்ணி அதுல இருந்து சிப்ஸ் தயாரிக்கிறாங்க. உற்பத்தி பண்ணி அதுல இருந்து சிப்ஸ் தயாரிப்பு என்ன பண்றாங்க, அதை உலக அளவில் ஏற்றுமதி பண்றாங்க. 2025 வெளியிட தயாராகிறது. ஆமா, 2025 வெளியிட போறாங்க. இந்தியாவுடைய சிலிகான் வெளியீடு எதுப்பா? பெங்களூர். இந்தியாவுடைய சிலிகான் வேலி பெங்களூர். இந்தியாவினுடைய சிலிகான் வேலி இது பெங்களூர். வேலி வந்து பெங்களூர். சிலிகான் எதுக்கு பயன்படுது? கம்ப்யூட்டர் துறையில பயன்படுது. சிலிகான் குறைக்காலத்தில் அதிக அளவில் பயன்படுது. கணினி துறையில பயன்படுது. கணினி உற்பத்தியில பயன்படுது. கணினி உற்பத்தியில வந்து அதிக அளவு பயன்படுது. அடுத்த பயன்படுப்பா. அவ்வளவுதாங்க சார். அதுதான் இருக்குதா சார்? ஒரு பாயிண்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆமாங்க சார், 7 இருக்குங்க சார். 4th பாயிண்ட்டும் 5th பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட் தான் சார். சரி, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம். அப்போது எழுதிக்கோ. ரிவிஷன் போகலாம். மைக்ரான் குறைக்கடத்திகள் உற்பத்தியில வந்து சிலிகான் வெளியா இருக்குது. சிலிகான் வந்து இதுல நிறைய துறைகள், அது கணினி துறைகளை தான், கம்ப்யூட்டர்ஸ் தான் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. ரிவிஷன் போலாமாப்பா? பொறுமையாக காப்பி பண்ணிக்கோங்கப்பா. சிலிக்கான் முக்கியம். குறை கடத்திகள் தொழில்துறையில் பல்வேறு நிலைகளில் பயன்படுகின்றன. குறை கடத்திலாம் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. செமி கண்டக்டர் தான் இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வருது. எழுதியாச்சாப்பா? சார் எழுதியாச்சு சார், அப்பதே சொல்லிட்டேன். போலாமா? ரிவிஷன் போலாமா? யார் பதில் சொல்றாங்கன்னு பாருங்க.
நீ கூட சொல்லலாம் சூர்யா, யார் வேணா சொல்லலாம், ஜெரினா யார் வேணா சொல்லலாம். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் தலா வருமானம், இதுக்கு ஃபார்முலா என்ன? தலா வருமானத்துக்கான ஃபார்முலா சொன்ன நேத்து என்ன அது? நாட்டு வருமானம் பை மொத்த மக்கள் தொகை. அவ்வளவுதான். தேசிய வருமானம் டிவைடட் பை நாட்டின் மொத்த மக்கள் தொகை. ஃபார்முலா தலா வருமானத்துக்கு. இந்தியாவோட தலா வருமானம் குறைவா இருக்க காரணம் என்ன? தலா வருமானம் குறைவா இருக்க காரணம் என்ன? காரணம் என்னப்பா? என்ன புரியுது காரணம்? என்ன காரணம் குறைவா இருக்கிறதுக்கு? மக்கள் தொகை ஒரு முக்கியமான ரீசன். பாப்புலேஷன், poverty. பாப்புலேஷன் ஒரு முக்கியமான ரீசன். மக்கள் தொகையால தான் தலா வருமானம் இங்க அதிக அளவு குறையுது. படங்களுடன் அகராதியார் முதல் வெளியிட்டார். பிக்சர்ஸோட அகராதியார் வெளியிட்டார். படங்களோட அகராதியார் முதல் வெளியிட்டார். ராமநாதன். ராமநாதன் தான் ஃபர்ஸ்ட் வெளியிட்டார். படங்களோட அகராதி வெளியிட்டார். தேவநேய பாவனுடைய அகராதி வெளியிடப்பட்டது 1985. வெளியீடு வந்து 1984. சமீபத்தில் காரணமான உமாராமன் எந்த துறை இருந்தாங்க? இசைத்துறை. இசை திரைப்படத் துறையில இசைத்துறை, பாடல் துறை. தமிழ் வளர்ச்சி கழகம் என்ன பண்ணுது? தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பண்ணினாப்பா என்ன பணிப்பா பண்ணுது தமிழ் வளர்ச்சி கழகம்? என்சைக்ளோபீடியா என்சைக்ளோபீடியா என்னப்பா தமிழ்ல? என்ன களஞ்சியம் அது? கலைக்களஞ்சியம். கலைக்களஞ்சியங்களை வெளியிடுகின்றது. கலைக்களஞ்சியங்களை வெளியிடுகின்றது. எழுதிக்கோங்க. படிக்க மாட்டேங்கிறீங்களேப்பா. ஒரு நோட்ஸ் கொடுத்தா அதை உக்காந்து படிச்சாதான் அடுத்த நாள் சொல்ல முடியும். படிக்க மாட்டேங்கிறீங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். படிக்கணும் உட்காந்து. நோட்ஸ் என்ன கொடுத்தாரு சாரு? ஓகேவா? தமிழ் கொடுக்குறோம். தமிழுக்கு பிறகு என்ன கொடுக்குறோம்? கரண்ட் அஃபேர்ஸ் நடத்துகிறோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டாபிக் ஜிகே நடத்துகிறோன்னா அது கரெக்டாக நீங்கள் வந்து படித்தாதான் அடுத்த நாள் சொல்ல முடியும். நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வாங்க ஷபீல் கான், லேட்டாக வரீங்க சார். ஆல்ரெடி வந்துட்டேன் சார். நெட்வொர்க்லாம் ரீகனெக்ட் ஆகுது. இதான் முக்கியமானதுப்பா. பாவலர் அகராடி 1984 வெளியீடு. தமிழை ஆள்போல் தலைக்கச் செய்து மாண்புறச் செய்தவர் அவர்.
கொஸ்டின் டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம்ப்பா. 1985 சார். 1985 ஆமா சார். இதை காப்பி பண்ணி போடு, ஓகேவா? ஸ்லைட்லாம் கரெக்டாக காப்பி பண்ணி போடுங்க. புரியுது? கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் போலாம் சார். கொஸ்டின் டிஸ்கஷன் போலாமாப்பா? போலாமா? ரைட், போலாம் சார். கொஸ்டினை பாருங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. ரொம்ப எளிமையான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன சொல்ல வராங்கப்பா? சி ஆப்ஷன் சார். இது ஆப்ஷன் Please, என்ன sir, சொல்ல answer. வராங்கன்னு சொல்லுமா இல்லையா? என்ன சொல்ல வராங்கன்னா முக்கியம். அதுல இனியவை இருக்க இன்னாதது கூறல். கனிப்ப காய் நல்ல கலந்தது. கனி இருக்கின்ற நல்ல போது, சொற்கள் கனினா நான் பழங்கள் இருக்கின்ற போது காயை நுகர்வது எதனோடு ஒப்பிடுகிறார் வள்ளுவன் சொல்றாங்க. இனியவான வசனம், இனிய வார்த்தைகள் இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? இருக்க இன்னாது கூறுறோம். பழங்கள் இருக்க காயை சாப்பிடுறோம். காயை நுகர்வது எதற்கு சமன்னு கேட்டா, நீங்க இனிய வார்த்தைகள் இருக்கின்ற போது இன்னாத வார்த்தைகள், தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு சமமாகும் சொல்லி வள்ளுவர் கூறுகின்றார். எழுதிக்கோங்க. எண்ணி துணிக கருமம்னா என்ன வரும்? எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவாம் என்பது இருக்குன்னா என்ன வரும்? ஒரு செயலை செஞ்சுட்டு யோசிக்க கூடாது, யோசிச்சு என்ன சொல்லுவோம்? எண்ணி துணிங்கன்னா அது என்ன போடும்? செயல்ல நிலைத்தன்மை, செயல் நிலைத்தன்மை வரும். ஒவ்வொரு குறளுக்கு அர்த்தம் கேட்பாங்க. பகழ்வாரை தாங்கும் போல் இகழ்வார் தம்மை பொறுத்தல் திறனா? பூமியை தோன்ற தோன்ற பூமி ஏதாவது சொல்லுதா? ஒண்ணுமே சொல்லாம. அது மாதிரி நாம இருக்கணும் பொறுமை. அப்ப ஒவ்வொரு குறளுக்கு என்ன அர்த்தம் என்பதை நம்ம பார்க்கணும். புரியுதுல்ல? அப்ப அதை கேட்பாங்க. அப்ப நம்ம ஏன் திருக்குறள் முக்கியமானது? புரியுதுல்ல? எதை வேணா கேட்கலாம். அதிகாரங்கள் கேட்கலாம், இயல் கேட்கலாம், அதனுடைய பால் கேட்கலாம், 3 பாட்டுக்கு எதை வேணா கேட்கலாம் நீங்க. அப்ப அதை கரெக்டா நீங்க திருக்குறளை கரெக்டா படிச்சுக்கணும். அப்பதான் எழுத முடியும். திருக்குறளுக்கான மீனிங் நமக்கு தெரியும். ஒவ்வொரு குறளுக்கான மீனிங் தெரிஞ்சாதான் நம்ம அதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ண முடியும். ஒவ்வொரு குறளுக்கும் மீனிங்கை அவசியம் கற்றுக்கணும். ஒவ்வொரு குறளுக்கு அர்த்தம் கண்டுபிடி. 10வது புக்கிலுக்கு குறளுக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிச்சிங்க. புரியுதா இல்லையா? இப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னா அதுக்கு இந்த குறளுக்கு என்ன 2 வரி மீனிங் என்ன? தெளிவாக ஆராய்தல். யார் சொன்னாலும் முக்கியமல்ல, சொல்லப்படுகின்ற கருத்து என்ன, அந்த கருத்தையோடு சொல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். இப்போ ஒவ்வொரு குறளுக்குமான அர்த்தம் தெரிஞ்சாதான் நம்மளால இதில் ஜெயிக்க முடியும். திருக்குறளை பற்றி கண்டிப்பாக 5 கொஸ்டின் கண்டிப்பாக உண்டு. தமிழ்லையும் உண்டு, பொது அறிவுலையும் உண்டு, ஜிகேலையும் உண்டு. அப்போ 2த்தையும் நம்ம கரெக்டாக பார்க்கணும். கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்கப்பா.
எழுதியாச்சாப்பா? போலாம் சார். அடுத்த கொஷின் போலாமா? ரெண்டு கொஸ்டின் இருக்குது. அடுத்தது இந்தியாவில் முதலாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எது? தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்னன்னு மாறிச்சு பரித? நீதி கட்சியாக மாறிச்சு. அப்புறம் கரெக்டா? இது நீதி கட்சியாக மாறிச்சு. எது முத ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம்? லேபர் ஆர்கனைசேஷன். மதராஸ் தொழிற்சங்கம் தான் முத என்ன பண்ணாங்க, அதை ரெகனைஸ் பண்ண தொழிற்சங்கம் மதராஸ் தொழிற்சங்கம் தான். இது யார்? 1927 நவம்பர் 2 யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை கோயமுத்தூரில் ஏற்பாடு? யாரு முதல் எம்எல்ஏ, முதல் டாக்டர்? யாரு? முத்துலட்சுமி ரெட்டி. அவங்கள பத்தி நிறைய படிக்கணும்ப்பா, நமக்கே சிலபஸ் இருக்கும், அவங்கள பத்தி படிக்கணும். முத்துலட்சுமி ரெட்டி தான் அது ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ, அவங்க தான் ஃபர்ஸ்ட் டாக்டர், அவங்க தான். அவங்க ஆரம்பிச்ச இல்லத்துக்கு பேர் என்ன? அவ்வை இல்லம். அவ்வை இல்லம் ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அது இல்லாம WIA கேன்சர் இருக்கு பார்த்தியா, உமன் இன்டர்நேஷனல் அசோசியேஷன். இப்போ அதான் கேன்சர், அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டா மாறி இருக்குது. அதை ஆரம்பிச்சவங்க சர்வதேச பெண்கள் அமைப்பு ஆரம்பிச்சாங்க. உமன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், சர்வதேச பெண்கள் அமைப்பு ஆரம்பிச்சாங்க. பெண்கள் அமைப்பு ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் அவங்க முத்துலட்சுமி பண்ண குறிப்பா அவங்க பண்ணது என்ன பண்ணாங்க? தேவதாசி முறைனா பொட்டு கட்டி விடுதல் கோவில்ல, அதை கடுமையா எதிர்த்து அதை ஒழித்த பெருமை யாரை சாரும்? முத்துலட்சுமி ரெட்டியை சாரும். அதே மாதிரி அன்னிபெசன்ட் ஸ்பெஷல், அவங்க தான் INC முதல் உமன் பிரசிடென்ட், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர். அவங்க தான் பெண் தலைவர் தான் முதல் பெண் தலைவர். அதுக்கப்புறம் இந்திய பெண் தலைவர் தான் யாரு? சரோஜினி நாயுடு. முதல் இந்திய தலைவர் சரோஜினி நாயுடு. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம்ப்பா. இந்த நீதி கட்சி தான் 1916 வருது. இந்த நீதி கட்சியின் அடுத்த பரிமாணம் என்ன? திராவிடர் கழகம் 1944. ஓகேவா? அண்ணா கொண்டு வராரு, அண்ணாவுடைய தீர்மானம் அது. அது அப்புறம் பரிணாம வளர்ச்சி என்னவா மாறுது? திராவிட முன்னேற்ற கழகமா மாறுது 1949. பரிமாண வளர்ச்சி பார்த்தீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம், DMK தான் முன்னேற்ற கழகம், அண்ணா தொடங்குறாரு. அது எப்ப? 1949 சென்னை ராபின்சன் பூங்காவில் உருவாகுது. திராவிட கழகம் சேலத்தில் உருவாகுது. பரிணாம வளர்ச்சி சொல்லிட்டோம் உங்களுக்கு. இது எதை வேணா கேட்பாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தனியாக ஆரம்பிக்கிறார், AADMK 1972. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ADMK. அது எப்போ வருது? 1972 வருது. எம்ஜிஆர் ஃபவுண்டர் மெம்பர் வரும். DMK ஃபோன் பண்ணது அண்ணாதுரை, CN அண்ணாதுரை, அறிஞர் அண்ணா. அவர் யார்? அறிஞர் அண்ணான்னு கூப்பிட்டா நேற்று சொன்னப்பா, பாரதிதாசன். பாரதிதாசன் தான் அவரை அறிஞர் அண்ணான்னு கூப்பிட்டாரு. சவுண்ட்லாம் படிவாகுமா? படித்தவனே முட்டாளா இருக்கானே.
WIA உமன் இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன்ப்பா, அதை அவங்க ஃபவுண்ட் பண்ணாங்க. அதுதான் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டை வந்து மெயின்டைன் பண்ணுதுப்பா. சர்வதேச நேரு தான் திறந்து வச்சா தெரியுங்களா? அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் திறந்தவர் நேரு தெரியுங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது 1க்கு 4 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிங்கப்பா. இதா இல்லையா? அதனால கிளாஸ்க்கு வர நிறுத்திடாதீங்க. ரெக்கார்டர் பார்க்கறது வேற, ஆன்லைனில் படிக்கிறது வேற, கேள்வி கேட்கறது வேற. நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டுப்பா. ஏப்ரல் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு. கரெக்டாக வாங்க. அடுத்த டெஸ்ட்டு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து கான்ஸ்டியூஷன் பார்க்கணும்னு சொன்னாங்க. அதில் ஃபண்டமெண்டல் ரைட் முக்கியம், அதை பார்க்க ஆரம்பி. சார் சர்வதேச பெண்கள் அமைப்பு சொன்னீங்களா சார்? அவங்க தான் இன்னும் இப்பவும் அடையார் கேன்சர் இப்பயும் அடையார் கேன்சர் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அடையாறில் IIT பக்கத்துல இருக்கு. அவங்களாம் அவங்களுடைய தங்கை வந்து கேன்சர் இறந்துடுவாங்க. அதுக்காகவே அவங்க கேன்சர் இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காகவே அந்த அமைப்பை ஏற்படுத்திருப்பாங்க. சார் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் சார். அந்த அடையார் இன்ஸ்டியூட்ல வந்து டாக்டர் சாந்தான்னு சொல்லிட்டு ஒரு வயசான டாக்டர். அவங்க வந்து அவங்க வழித்தோன்றல். அவங்க தான் டாக்டர் ஹெட்டாக இருந்தாங்க. இப்பதான் சமீபத்துல கலவரம் பண்ணாங்க. அதனாலதான் அவங்க இருக்காங்களா என்னன்னு கேட்டேன். இந்த சாந்தா என்பது இல்லை, முத்துலட்சுமி நொட்டி ஆரம்பிச்சுட்டாங்க. 1954 நேரு தொடங்கி வைப்பாரு. அதுக்கப்புறம் சாந்தா இன்சார்ஜ் வந்தாங்க, தெரியுமா இல்லையா? இப்ப அண்ணா ஆரம்பிச்ச திராவிட முன்னேற்ற கழகம் யார் இருக்கிறா தலைவரா? ஸ்டாலின். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நிர்வாகம் மாறி வருது. அவங்க வந்து தன்னைய வந்து சாந்தா வந்து தன்னை அர்ப்பணித்து கொண்ட அம்மையார். அவங்க சாந்தம்மா இப்ப இறந்துட்டாங்க சார். காலமாயிட்டாங்க. சார் இந்த INC-யோட முதல் பெண் தலைவர் தானே சார்? அன்னி பெசன்ட் முதல் பெண் தலைவர். முதல் இந்திய பெண் தலைவர் தான் சரோஜினி நாயுடு. போலாமா? போலாம் சார். சப்ஜெக்டுக்கு போலாமா? நேற்று வந்து தலா வருமானம் பார்த்தோம். அப்பவே தேசிய வருமானம் பார்க்கணும்னு சொன்னோம். தேசிய வருமானத்தை பத்தி நீ பார்ப்போம். The national income of any country means the entire value of commodities and the services produced by any country throughout its financial year. ஒரு நிதியாண்டுக்குள்ளார தயாராகின்ற பொருட்கள் சேவைகளை வந்து முழுமையா பணத்தால் மதிப்பிடுவதுதான் எது தலா வருமானம். பணத்தால் மதிப்பிடுவாங்க. It is therefore the outcome of all economic activity that are taking place in any country for 1 year. அதே மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கை எல்லாம் ஒரு ஆண்டுக்குள் எங்க இருக்குன்னு பார்க்குறாங்க அவங்க. இட் இஸ் வேல்யூட் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. சொன்ன பற்றியா? பணத்தால் மதிப்பிடப்படுகின்ற எல்லா பொருளாதார நடவடிக்கைகளும் பணத்தால் மதிப்பிடப்படுகின்றது. In other words, any country national income, it is the total earning accruing through several economic activities in 1 year. வேற நாடுகளில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொரு நாட்டில் வந்து தேசிய வருமானம் வந்து எப்படி பல்வேறு பொருளாதார நடவடிக்கையாக ஒரு ஆண்டுக்குள் அதை கணக்கிடுறாங்க. It compares wages, interest, rent and profit obtained through various factors of production like labor, capital and land and entrepreneurship of a nation. எப்படி பண்ணுறாங்க அவங்க? கூலி, வட்டி, வாடகை, லாபம், இது எப்படி இந்த இதெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க? லேபர், லேண்ட், லேபர், கேபிட்டல் தான் எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியமானதுமா. 3 பரிணாமங்கள் முக்கியம் எக்கனாமிக்ஸ். எது முக்கியம்? லேண்டு, லேபர், கேபிட்டல். லேண்ட் என்ன பண்ண? ரெண்ட்டு கொடுக்கும். லேபர் என்ன பண்ணுவாங்க? வேஜஸ் கொடுப்பாங்க. கேபிட்டல் என்ன பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கும்.
ப்ராஃபிட்டையும் கொடுக்கும். இட் இஸ் ஏ பெனிஃபிஷியல் இன் டிட்டர்மினிங் த ப்ராக்ரஸ் ஆஃப் த கண்ட்ரி. இப்படி தான் நாம் என்ன பண்ணுறோம், நாட்டு வருமானம் தேசிய வருமானத்தை கணக்கிடுகின்றோம். புரியுதா இல்லையா? ஒரு ஆண்டுக்குள் நடக்கின்ற அத்தனை பொருளாதார நடவடிக்கைகளும் தேசிய வருமானத்தில் அடங்கும். ரெண்டாவதா பொருளாதாரத்துக்கு அடிப்படை இது லேபர், லேண்டு, லேபர் கேபிட்டல், அதுவும் இதில் அடங்கும். ஏன்னா லேண்டு என்பது ரெண்ட் கொடுக்கும், லேபரு வேஜஸ் சம்பாதிப்பாங்க, கேபிட்டல் ரெண்டையும் கொடுக்கும், இன்ட்ரெஸ்டையும் கொடுக்கும், நமக்கான ப்ராஃபிட்டையும் கொடுக்கும், உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கும். இதெல்லாம் கணக்கிட்டு தேசிய வருமானம் கணக்கிடப்படுகின்றது. முக்கியமான பாயிண்ட்ப்பா, கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. இப்போ இந்த தேசிய வருமானம் மக்கள் தொகை எல்லோரும் சம்பாதிச்சானா தலா வருமானம் அதிகரிக்கும். அப்போ இங்கே மக்கள் தொகை என்பது மிகப்பெரிய பிரச்சனை. மக்கள் தொகை அதிகமான என்ன ஆகுது, உங்களுக்கு வறுமை, கல்வியறிவின்மை, சுகாதாரம் எல்லாத்தையும் கொடுக்க முடியாமல் ஒரு நாடு தவிக்கின்றது. அதில் இந்தியாவும் ஒரு நாடாக இருக்கின்றது. ஒரு ஆண்டுக்கு நடைபெறும் அத்தனை பொருளாதார நடவடிக்கையும் பணம் சார்ந்தாக மாற்றப்படுகின்ற போது அதுதான் நாட்டினுடைய தேசிய வருமானமாக கருதப்படுகின்றது. வெரி சிம்பிள், ஓகேவா? அதே ஜிடிபினா உற்பத்தி பொருட்களாக மாறுது, தேசிய வருமானம்னா பணமாக மாறிடுது. அவ்வளோதான் டிஃபரெண்டேஷன்ஸ். கரெக்டாக எழுதிக்கோங்க. கரண்ட் ஆஃபா, பவர் கட்டா, மழை பெஞ்சுதாப்பா? உங்க ஊர்ல மழை பெஞ்சிருக்குமா அப்துல் ரஹ்மான்? திருப்பூர் பக்கம்னா நோ சார், திருப்பூர்ல எல்லாம் வெயில் கொளுத்துது. அவிநாசில மழை பெஞ்சுன்னு சொல்லி பார்த்தா நியூஸ்ல இன்னைக்கு. அதான் அங்க பெஞ்சிருக்கும் போல சார், இங்க சுட்டு பொசுக்குது சார். ஏன்னா நேற்று மட்டுமே தமிழகத்தினுடைய தேவை 2080 மெகாவாட் மின்சாரமாக இருந்துருக்குது. தெரியுங்களா? 2 மடங்கு அதிக அளவு மின்சாரம் நேற்று முந்தானே தான் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. தெரியுங்களா? சரி, அப்போ அங்கே மழை பெஞ்சா அப்போ கன்வென்ஷன் மாதிரி வந்துடும், மழை வந்துடும். 2-3 நாள் இங்கே மழை பெய்யும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கன்வென்ஷன் ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? இப்போ அங்கங்கே மழை பெய்யும். ரைட். அதுக்கு முன்னாடி நாள் ஃபரீதூரில் ஒசூர் கிருஷ்ணகிரி கன்வென்ஷன் ஆகிருக்குது. இப்போ அவிநாசி அப்படியே வரும், திருப்பூர் சேலம் வழி அப்படியே கன்வென்ஷன் எங்கே வேணால் மாறலாம். ரைட். நீங்கள் என்ஹெச் போகிறோன்னு சொல்லி எல்லா மரத்தையும் தூக்கிடுறீங்க, தெரியுங்களா? ஆனால் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு மரத்தை எடுத்தால் 2 மரத்தை நடுவு நட சொல்லியிருக்காங்க. யாருமே நடுறது கிடையாது. ரொம்ப அற்புதமான பாயிண்ட்ஸ்பா. வெரி சிம்பிள், 2 வேர்டு தான். ஒரு ஆண்டுக்குள் நடைபெறுகின்ற அத்தனை பொருளாதார நடவடிக்கையும் பணம் சார்ந்ததாக அமைந்துவிட்டால் அதுதான் நாட்டு வருமானம், தேசிய வருமானம். அது பல்வேறு பரிமாணங்களை பார்க்கப்படுகின்றது. அவ்வளோதான். ஒரு நிதியாண்டுனா இது ஏப்ரல் 1 to மார்ச் 31, அதான் நிதியாண்டு, ஃபினான்ஷியல் இயர். நாளைக்கு டெஸ்ட் உண்டுப்பா, கரெக்டாக படிச்சுட்டு வந்துருங்கப்பா. ஒவ்வொரு பாயிண்ட் எழுதிக்கோங்கப்பா. விஜா கதவு தோணும்.
கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம், கரெக்டாக எழுதிக்கோங்க. டெஃபனேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க கரெக்டாக. பைலிங்குவல், ஆங்கிலத்தும் இருக்குது தமிழும் இருக்குது. சார் அடுத்த ஸ்லைடு எதுவும் இருக்கா சார்? அடுத்த ஸ்லைடு 2 ஸ்லைடு இருக்குது. பாவல் சார் எழுதிட்டேன். போடலாமா? போலாம் சார். பாவல் இருப்பவர் சூப்பா மாணிக்கம்னு போட்டிருக்காங்க பாரு, அவர் உங்களுக்கு குழப்பறதுக்காகவே. போலாமா? சிலபஸ்ல இருக்குமே, பாவல் சிலபஸ்ல இருக்குமேப்பா. ஓகேவா? பாவல சிலபஸ் இருக்குமே. இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கலாம், தெரியுதா? சூப்பர். பாவலேறு பெருஞ்சீத்தனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். தெரியுமா இல்லையா? சூப்பா மாணிக்கம், துரைமாணிக்கம் அவர் பேர். ஓகேவா? என்ன பண்ணார் அவரு? அவர் தான் 10வது முதல் புக்கில் அவர் தான் வாழ்த்துப்பாடம் எழுதியிருப்பார். இவர் பிறந்த ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரம் பிறந்த ஊர். பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள். காலம் 33 to 65. தேன்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகம் முழுவதும் பரப்பிய 2 இதழ்கள் இது, தமிழ் சிட்டு, தேன்மொழி. தமிழ் சிட்டு முக்கியமானதுப்பா. அதன் மூலம் தமிழ் உணர்வை உலகம் முழுக்க பரப்பினார். தமிழ் சிட்டு முக்கியமான இதழ் அவர். தமிழ் சிட்டு. உலகியல் 100, பாவிய கொட்டு, நூறாசிரியம், என் சுவை என்பது, மகபூப வஞ்சி, கனிச்சாறு. கனிச்சாறு தான் அவங்க 10வது வந்திருக்கு, தெரியுமா இல்லையா? கனிச்சாறு தான் 10வது வந்திருக்குது. பள்ளிப்பறவைகள் என்பன பெருஞ்சீத்தனாரின் படைப்புகள். இதான் அவங்க படைப்புகள். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள்களை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. இவர் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படும். திருக்குறளுக்கு மெய்ப்பொருளை கொடுத்துக்கிறார், உண்மையான பொருளை கொடுத்துக்கிறார் இவர். இவருடைய புத்தகங்கள் ரொம்ப முக்கியம். கனிச்சாறு தான் நமக்கு 10வதுல வந்திருக்குது, கனிச்சாறு. பள்ளி பறவைகள், ஓகேவா? என் சுவை, இதெல்லாம் முக்கியமான யார்? இந்த பெருஞ்சீத்தனாருடைய முக்கியமான நூல்கள். பெருஞ்சீத்தனார், பாவலேறு, துரைமாணிக்கம், இவ்வளவு பேர்கள் அவருக்கு வழங்கப்படுகின்றன. பாவல வேறு இவ்வளவு பேர்கள் அவருக்காக வழங்கப்படுகின்றன. அவர் பிறந்த ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரம்பா. இதழ்கள் தேன்மொழி, தமிழ் சிட்டு. அவர் நமக்கு 10வது புக்ல வாழ்த்து பாடல்கள் தமிழ் மொழியை பத்தி, செம்மொழியை பத்தி பார்த்திருக்கோம். அது கனிச்சார்ந்து எடுக்கப்பட்டது. சொல்லுங்கப்பா. அது தென்மொழி சார். தேன்மொழின்னு சொன்னீங்க, தென்மொழி. தென்மொழி, தென்மொழி எடுக்கப்பட்டது. அது கனிச்சார்ந்து எடுக்கப்பட்டது. அது புரியுதா இல்லையா? அதான் முக்கியமானது. தேன் மாதிரி இருக்கிற மொழி தென்மொழி தான் தேன்மொழியா மாறிடுது. தென்மொழிகள்லாம் தேனாகவே இருக்கவை, அதனால தேன்மொழிகளாகவே தென்மொழிகளுக்கு. புரியுதா? எளிமையாக புரிந்து கொண்டு நடைபோறுகின்றவை. அதான் அப்பவே சொன்ன அண்ணா, தென்மொழிகள் எல்லாம் தேன்மொழியாக இருக்கின்ற சொன்னார். அதை பேஸ் பண்ணி தென்மொழியை தேன்மொழியை மாத்திட்டோம் நாங்கள். எழுதியாச்சா? ஏன் ஃபரீத் அண்ணா திராவிட நாடு கொள்கையை கைவிட்டாரு? அண்ணா திராவிட நாடு கொள்கையை கைவிட காரணம் என்ன ஃபரீது? ஃபரீதுக்கே தெரியலாம்.
ஷபீர் கான் லெஃப்ட் ஆகிட்டாங்கன்னா நம்மளை கொஸ்டின் கேட்க போகிறான்னு சொல்லி. ஃபரீத் அப்போ எப்படி படிக்கிறாருன்னு பாரு. 16வது அமெண்ட்மெண்ட் நேரு கொண்டு வருவார். இந்திய அரசியலமைப்பில் 14வது சட்ட திருத்தம் என்ன பண்ணோம்? நாட்டினுடைய பிரிவினைவாதத்துக்கு எதிர்ப்பு. இல்ல 16வது அமெண்ட்மெண்ட் என்ன? கான்ஸ்டியூஷன் 1963 கொண்டு வருவாங்க. உடனே பிரிவினைவாத கொள்கை விட்டுருவார். அதுக்கு பதிலாக என்ன ஆரம்பிப்பா? திராவிட நாடு இதை என்ன இதை ஆரம்பிப்பாங்க? காஞ்சி அண்ணா சிஎம்மா வரும்போது என்னவா இருந்தாரு ஃபரீத? அண்ணாவை சிஎம்மா ரைட் பண்ணும்போது அவர் என்ன பதவியில் இருந்தாரு சார்? ஆசிரியர் தானே சார்? என்ன வந்தாரு? அண்ணா சிஎம்மா செலக்ட் ஆகும்போது எந்த பதவியில் இருந்தார்? அசெம்பிளில ஹெட்டா இருந்தாரா சார்? அசெம்பிளி ஹெட்டா செலக்ட் பண்ணாங்க. அவர் அசெம்பிளியில் இல்ல, அப்ப எம்எல்ஏ கூட அப்ப கிடையாது. ராஜ்யசபா எம்பி ராஜ்யசபா எம்பியா இருக்காரு அவர். 1962 ராஜ்யசபா எம்பி 6 ஆண்டு காலம் 68 வரைக்கும் இருக்கணும். 67 பிப்ரவரியில் எலெக்ஷனை ஜெயிச்ச உடனே அவரை சட்டமன்றத்தினுடைய கட்சி தலைவராக செலக்ட் பண்ணும்போது அவர் சென்ட் பண்ணிட்டு மீண்டும் அடுத்த 2 மாதத்திலே எம்எல்சி ஆகி சிஎம்மா தொடரார். ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும், புரியுதா ஃபரீது? அண்ணா காமராஜர்லாம் ரொம்ப முக்கியமான, ரொம்ப நுணுக்கமாக படிக்க வேண்டிய ஆட்கள் தெரியுங்க. கான்டெம்பரரி பொலிட்டீஷியன்ஸ். அண்ணா ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னா திராவிட கழகத்துக்காக, இந்த ஒரு பக்கம் காங்கிரஸுக்காக காமராஜர் பாலிடிக்ஸ் பண்ணிருந்தார். கான்டெம்பரரி பாலிடிக்ஸ். கவனமா படிங்க, புரியுதா இல்லையா? கவனமா படித்தாலன்றி வெற்றி பெறுவது கடினம். கவனமா படிக்கணும். கம்ப்ளீட்டடா? என்ன சுல்தானா, படிக்கிறியா? எஸ் சார். படிமா. போலாமா? போலாமா அப்துல் ரஹ்மான்? போலாம் சார், போலாம் சார். தமிழ் படித்தா என்ன படிக்க? தமிழ் படித்தால் பெருஞ்சித்தான் கூட்டு பார்த்தியா? தேன்மொழி மாதிரி ஒரு தென்மொழி படித்தா என்ன ஆகும் சொல்றாரு பாரு. அறம் பெருகும் தமிழ் படித்தால், அகத்தில் ஒளி பெருகும். பார்த்தியா? அறம் பெருகும், அறம்னா ஈகை பெருகும், அகத்தில் ஒளி பெருகும் சொல்லுவாங்கல்ல. முகம் பொலிவாயிடும். திறம் பெருகும், உரம் பெருகும், திறனும் பெருகும், உரமும் பெருகும். தீமைக்கு எதிர் நிற்கும், அற்பெருகும், ஆண்மை வரும். மருள் விலகி மருள்னா இருள் விலகி போகும். புறம்பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெற வாழ்வே. புதுமை பெறும், பொய்மையெல்லாம் போயிடும். ஓகேவா? புதுமை பெறலாம். வீருடை செம்மொழி தமிழ் மொழி, உலகம் வேறுண்டே நாள் முதல் உயிர்மொழி. இந்த வார்த்தையை கண்டிப்பாக கேட்பாங்கம்மா. இந்த வார்த்தையை கண்டிப்பாக கேட்பாங்க. வீருடை செம்மொழி தமிழ் மொழி, உலகம் வேறுடைய நாள் முதல் உயிர்மொழி. கேட்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? இது கேட்கறதுக்கான வாய்ப்பு அது. பொறுமையாக எழுதிக்கோங்கப்பா. அறம் பெருகும். அறம்னா என்ன? நல்ல எண்ணங்கள் ஈகை கொண்டு பெருகும். அகத்தில் ஒளி பெருகும். சூப்பர் இல்லை? அகம்னா முகத்தில் ஒளி. படித்தாலே முகம் மாறிடும். தெரியுங்களா? நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே உங்கள் முகம் மாறிவிடும். திறம் பெருகும், திறமை பெருகி உரம் பெருகும் சொல்றாங்க. தீமைக்கு எதிர் நிற்கும். புரிதா இல்லையா? பாரதி சொன்னான், அழகா சொன்னான். பாதகம் செய்வோரை கண்டு பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்திடு பாப்பா. அவர் என்ன சொன்னா? அடுத்தது என்ன சொன்னா சரினா? அடுத்த வார்த்தை என்ன? காரி உமிழ்ந்து விடு பாப்பா. முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொன்னான் பாரதி. அததான் நபிகள் நாயகம் சொன்னார். தீமையை தடுங்கள்,
சபியுங்கள், கால்களாலே செல்லுங்கள், தவழ்ந்து செல்லுங்கன்னு சொன்னார். அதுதான் பாரதி அப்புறம் சொன்னார். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தமிழே தீமைக்கு எதிராக நிற்குன்னு சொல்றாரு. புரியுதுல்ல? மருள்னா இருள் விலகி போகும். மருள் நீக்க பாடி வந்தவர் யார்? வள்ளலார். மருள் நீக்கியவர் யாரு? வள்ளலார். வடலூர்ல வந்து சத்திய சன்மார்க்க சபை நெறிவே மருள் நீக்கினார். புதுமை பெறும் வாழ்வே கடைசியா வீருடைய செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேறுன்றிய நாள் முதல் உயிர் மொழியில் முடிக்கிறார். போடுற ஸ்லைடுக்காக அடுத்த நாள் பதில் சொல்லுங்கப்பா. கஷ்டப்பட்டு ஸ்லைடை ரெடி பண்ணி அதை நடத்தி உங்களுக்கு கொடுக்குற அடுத்த நாள் எல்லாமே பதில் சொல்லணும். 2 பேர் பதில் சொல்றீங்க தெரியுங்களா? இப்போ அண்ணாவை பத்தி கேட்டோம், பரிதி யோசிக்கிறான். புரியுதுங்களா? அண்ணாவை பத்தி அற்புதமான விளக்கம் கொடுக்குறோம். புரியுதுங்களா? அண்ணா வந்து சிஎம்மா செலக்ட் ஆகும் போது ராஜ்யசபா உறுப்பினர் அவர் எம்எல்ஏ கூட வந்து சிஎம் ஆகலாம். அதுக்கப்புறம் எம்எல்சி ஆனார் அவர். சரிங்களா? நீங்க கேட்கறது கரெக்டா கேட்டா அப்துல் ரஹ்மானி கேட்டாலே போதும். எழுதுறது முக்கியம் கிடையாது. எழுதுவது ஒரு முறை எழுதுவது 10 முறை படிப்பதற்கு சமம். அந்த எழுதுகின்ற போதே மனப்பாடம் செய்யணும். எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எழுதுகின்ற போதே மனப்பாட ஆற்றலை கொண்டு வந்தால்தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா மனப்பாடம் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஷபீர்கானுடைய நெட்டு ரைட்டு லெஃப்ட் வாங்குது கூட. ஷபீர்கான் நெட்டா போற ஸ்லைடாவது படிங்கப்பா. இதுதான் முக்கியமானது. பீமா பாத்திமா கேமரா ஓபன் பண்ணிங்க பொழுது பார்த்து கரெக்டாக எழுதுங்கப்பா. படிக்க ஆரம்பிங்க. தயவு செய்து நடத்துறது வந்து படித்தாலே நீங்கள் ஒரு 150 மார்க் போடலாம். அந்த மாதிரி இருக்கிறோம். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸு அதை கரெக்டாக பண்ணுங்கப்பா. சார் அடுத்து இருக்கா சார்? அடுத்து நீங்கள் கொஸ்டின் கேட்டால் பதில் சொல்லலாம். அடுத்தது அவ்வளோதான். இது படிக்க மாட்டேங்கிறீங்களேப்பா. இது வந்து இன்னைக்கு நேஷனல் இன்கம் பார்த்துக்கிறோம், நாளைக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்புறம் பாவலேறு பார்த்துக்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிறோம், 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். புரியுதா இல்லையா? 2 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 கொஸ்டினுக்கும் கரெக்டாக பதில் சொல்லி ஆகணும். அதுதான் முக்கியமானது. அதை நீங்கள் கரெக்ட் பண்ணாலே போதும். சார் எல்லாத்துக்கும் தெரியும் போல சார். ஆனா நம்மளே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லாம இருப்பாங்க. அதெல்லாம் நீ அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அது வந்து இது சொல்ல பதில் சொல்லாமல் வந்து அப்புறம் வந்து ஒரு நடத்துவதற்கே ஒரு இது கிடையாது. பதில் சொல்லணுமா இல்லையா? என்ன கேட்டாலும் பதில் சொல்லும்போது தான் நடத்துவதற்கு சிறப்பாக இருக்கும். பதில் சொல்லாமல் இருந்தால் நடத்துவதற்கு சிறப்பாக இல்லாமல் போயிடுமா இல்லையா? படிக்கணுமா இல்லையா? எவ்வளோ நடத்துகிறோம்? ஒரு நாளைக்கு 8 ஸ்லைடு போடுறாரு பரியுது. எத்தனை ஸ்லைடுப்பா போட்டுக்கிற? 8ஆ? எத்தனை ஸ்லைடு போட்டுருக்க பரியுது? 8 ஸ்லைடு போட்டியா? 6 சார். 6 ஸ்லைடு போகிறோம். 6 ஸ்லைடு படிக்க வேணாமா? அப்புறம் அதை படிக்க அப்புறம் ஆன்லைன் ரெக்கார்டிங் கிளாஸ் வர போயிட்டு இருக்குது. அப்புறம் அதை பார்க்கணுமா இல்லையா? 2த்தையுமே வந்து சைமல்டேனியஸாக பார்த்தா தான் கரெக்டாக இருக்க முடியும். ஆனால் கரெக்டாக இருக்க முடியாதுல்லவா? கரெக்டாக தான் அதெல்லாம் கரெக்டாக பார்த்தா தான் கரெக்டாக இருக்க முடியும். நாளைக்கு வந்து உங்களுக்கு தேர்வு இருக்குப்பா. அதனால் முன்கூட்டிலே உட்காந்து தேர்வை படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? அதனால் கரண்ட் அஃபேர்ஸை முழுமையாக கரெக்டாக படிங்க. வேறு டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சார் ரைட். காலையில ஸ்டெப்ல இருந்து கால் தவறிடுச்சு சார். எனக்கு கால் சுளுக்கு மாதிரி இருக்கு, வலிக்குது. கொஞ்சம் துவா செய்யுங்க சார். இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா உனக்கு இல்லாத துவா. ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். படிக்க ஆரம்பிங்கப்பா. ரைட். சரி. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாதகலாம்.